அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, குறிப்பாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த ஏப்ரல் மாதத்தில் உண்டு. பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்குவதோடு அனைத்து கிரகநிலைகளும் ஜென்மராசியை விட்டு விலகும் அற்புதமான வேளையாக அமைவதால் இந்த தருணம் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முற்றிலுமாக விலக்கி அமோகமான நன்மையையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. எனவே தவறவிடாமல் இந்த வேலையை பயன்படுத்தி கொண்டால் பல சிக்கல்களை முற்றிலுமாக விலக்கி சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பெரும்பாலான கிரகநிலைகளும் சாதகமான அமைப்பில் வலம் வருகின்றன. எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது கும்பராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில்தான் இருக்கிறது. ஏப்ரல் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது நவகிரகம் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளின் அமைப்பிலும் சிறப்பான அதிரடியான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே கிடைக்க இருக்கிறது. திடீர் கோடீஸ்வர யோக வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமான சூழலை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வானியல் அரசன் கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கக்கூடிய தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவதற்கு முன் இந்த வேளையில் மிதுன ராசியில் வலம் பெறுகிறாருங்க. இந்த மாதத்திற்கு பிறகு அவர் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் பெற போகிறார். 100% நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் குருவின் அமைப்பால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த தருணத்தில் நிச்சயமாக பூர்த்தியாகும். அதோடு மட்டுமல்லாது குருவின் பார்வை இந்த வேளையில் மிக வலுவாக துலாம், தனுசு மற்றும் கும்பம் ஆகிய ராசிகளில் கிடைக்கிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் குருவினுடைய சுப பார்வை பதியக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே நீதி தவறாத, நடுநிலை தவறாத மிக முக்கியமான கிரகமாக பார்க்கக்கூடிய சனி பகவான் முழுமையாக அவரது சமகிரகமான குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலம் வருகிறாருங்க. சம பலத்துடன் வலம் வரக்கூடிய சனி பகவானின் அமைப்பு உறுதியாகவே எதிர்பார்க்கக்கூடிய பல சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பெரும்பாலான சிக்கல்களையும் சிரமங்களையும் சரியான முறையில் எதிர்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேளையில் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. உத்தியோகம், தொழில் ரீதியாக சம வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ரீதியான சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சனி பகவான். அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவை பொறுத்த வரைக்கும் சனியின் ஆட்சி வீட்டில் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் இந்த மாதம் முழுவதும் வலம் வருகிறார். நிழல் கிரகமான ராகு பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துவதற்கான மிக முக்கியமான பங்கினை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பது மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல சிரமங்களை மோட்சக்காரகரான கேது சூரியனின் ஆட்சி வீட்டில் சிம்மராசியில் வலம் வருவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயத்தை நீக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே நிழல் கிரகமாக கருதக்கூடிய ராகு மற்றும் கேது பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய வாழ்வில் முன்னோக்கி நகர்வதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த 4 வலிமை வாய்ந்த கிரகநிலைகளை தவிர்த்து மற்ற கிரகநிலைகளை பார்க்கும் போது செவ்வாய் மிகவும் வலுவாக இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாக இந்த மாதம் முழுவதுமே அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் வலம் வர போகிறாருங்க. சனியுடன் இணைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட செவ்வாய் குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வருவதால் நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் அதிரடியாகவும் தடாலடியாகவும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் செவ்வாயின் அமைப்பால் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. தயக்கமாக பல பணிகளை செய்ய வேண்டும் என்று இருந்த சூழலில் தயக்கமில்லாமல் விரைவுபடுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சனி செவ்வாய் சேர்க்கையின் காரணமாக சில சிக்கல்கள் வரலாம். சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக
செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலம் வர போகிறாருங்க. பிறகு வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கியும் நகருகிறார். பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் குருவின் ஆட்சி வீட்டிலிருந்து செவ்வாயின் ஆட்சி வீட்டில் வலம் வரக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் பல காரிய தடைகள் நிச்சயமாக விலகும். துணிச்சலுடனும் தைரியத்துடனும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாயின் ஆட்சி வீட்டில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சுக்கிரனின் அமைப்பு மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி அதிரடியான வளர்ச்சியையும் வெற்றி வாய்ப்பையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் சிறப்பான வாய்ப்புகள் கை சேருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் முற்பகுதியில் மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான மீனராசியிலும் பிற்பகுதியில் செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியிலும் வலம் வர போகிறார். செவ்வாயில் உச்சபலம் பெறுகிறாருங்க சூரியன். ஏப்ரல் 13ஆம் தேதி முதல் உச்சபலம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பால் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. 14ஆம் தேதியிலிருந்து சூரியன் உச்சபலத்துடன் வலம் வர போகிறாருங்க. எனவே இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிக சிறப்பான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. கிருஷ்ண கிரகமான சூரியனின் அருளால் பல தடைகள் நிச்சயமாக விலகும். முக்கூட்டு கிரகமான சுக்கிரன் மற்றும் சூரியன் பெரும்பாலும் இணைந்து வலம் வரக்கூடிய வேளையில் அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போன்று வித்யா காரகரான புதனும் 6ஆம் தேதி முதல் நீச்சம் பெற்று குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் வலம் வருகிறார். அதற்கு முன் சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் வலம் வருகிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நீச்ச நிவர்த்தி பெற்று செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலம் வருகிறாருங்க. இப்படி வித்யா காரகரான புதன் இருமுறை மாற்றத்தை சந்தித்தாலும் மிக சிறப்பான வாய்ப்பை நீச்ச நிவர்த்தி பெற்றதற்கு பிறகு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். சந்திரன் 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் வர போகிறார். நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் ஏற்படுத்துகிறார். இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பானது இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்கிறது. இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டமாக இந்த வேலை அமைகிறது என்பதை ராசியின் அதிபதியான சனி உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. நீங்கள் நினைப்பதை விட இந்த வேளையில் பல காரியங்களை எளிதிலும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. நீண்ட நாள் முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களை இந்த தருணத்தில் எளிதில் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான யோகம் இந்த வேளையில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்கள் நீண்ட நாள் முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களை இந்த தருணத்தில் சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே குரு பகவான் மிக சிறப்பான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பலம் வருவதோடு மட்டுமல்லாது புதன் செவ்வாய் உட்பட கிரகநிலைகள் ஜென்மராசியை விட்டு விலகுவதால் சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மங்களகரமான காரியங்கள் இந்த தருணத்தில் இல்லத்தில் சிறப்பாக உறுதியாகவே கைகூட போகிறது. எனவே பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு. எதிர்பார்த்த லாபம் நிறைவாக இந்த தருணத்தில் கிடைக்கும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய வகையில் சிறப்பான நன்மை கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தடையில்லாமல் அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. உங்களது எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல உயர்வான சிந்தனை கொண்ட கும்பராசிக்காரர்களுக்கு அதை அடையக்கூடிய இலக்கு எளிதில் கிடைக்கும். திட்டமிடுவதை விட பல காரியங்களை இந்த தருணத்தில் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் மேல் அதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களிடம் இருந்து வந்த சாதகமற்ற பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிவதோடு மட்டுமல்லாது பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. பெரும்பாலான சிக்கல்களுக்கு நல்ல தீர்வு உண்டு. கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்திற்கு தடை செய்யக்கூடிய பல நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை சந்திக்க போகிறது. வீடு கட்டுதல் வீடு வாங்குதல் போன்ற யோகம் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உண்டு. எனவே இந்த தருணத்தை சற்று நுட்பமாக பயன்படுத்தி கொண்டால் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக தடைபட்ட சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய
பதவிகள் தேடி வரும். வியாபாரம், தொழில் ரீதியாக எதிர்பார்த்த லாபம் நிச்சயமாக உண்டு. உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக சிறப்பான ஒப்பந்தங்களை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது முன்னேற்ற வாய்ப்புகளை பல மடங்கு மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் இந்த ஏப்ரல் மாதத்தில் எதிர்பாராத திடீர் யோக வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் உறுதியாக ஏப்ரல் மாதத்தில் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் தடையில்லாமல் உங்களுடைய வாழ்வில் பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கும். எனவே இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் சரியான முறையில் திட்டமிட்டு நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நல்ல மாற்றத்தை சந்திக்கும்.